நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவில் துலாம் லக்னத்திற்காக 7 நாட்களுக்கான பலன் ஜனவரி 20 முதல் ஜனவரி 26 வரை சனிக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் நம்முடைய துலா லக்னத்திற்கு சந்திரனுடைய நகர்வை வைத்து சொல்லக்கூடிய முறை. முதல் நாள் சனிக்கிழமை அன்னைக்கு கார்த்திகை நட்சத்திரத்துல சந்திரன் 1ஆம் பாதத்துல காலையில 8:52 வரைக்கும் இருக்காரு. அதாவது மேஷ ராசியில சந்திரன் இருக்காரு. 8:52 அப்புறம் ரிஷப ராசிக்கு போயிடுறாரு. அப்ப 7ஆம் பாவத்துல இருக்கிற சந்திரன் 8ஆம் பாவத்துக்கு போயிடுறாரு. இந்த 7ஆம் பாவத்துல இருக்கும்போது ஒரு சுப விளைவுன்னு எடுத்துக்கலாம், லக்னத்திற்கு ஒரு பார்வைன்னு எடுத்துக்கலாம், அதே நேரத்துல ஒரு பலத்தோட இயங்குது அப்படின்றதையும் பொருள் வச்சுக்கலாம். இப்ப சூரியன் எங்க இருக்காரோ அதனுடைய பலாபலனையும் இந்த நாள்ல நமக்கு பலனா அனுபவிப்போம். சூரிய கிரகமானது நமக்கு உத்திராட நட்சத்திரத்துல மகர ராசியில தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல நம்முடைய லக்னத்திற்கு 4ஆம் வீட்டுல இருக்கார். அதனால நமக்கு உற்பத்தி சார்ந்த துறை, பதவி, நம்முடைய இடம், பூமி, வாகனம், விவசாயம் மற்றும் அதிகாரம் மிகுந்த அத்தனை தொழில் அமைப்புகளுக்கும் இது பலத்தை கொடுக்கிறது. ஆனால் அதே நேரத்துல 8ஆம் வீட்டுல சந்திரன் போறாரு இல்லையா, காலையில 8:52 மேல 8ஆம் வீட்டுக்கு போறாரு. அப்ப சந்திரனுடைய ஈடுபாடுல கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும், தொய்வு இருக்கும். சந்திரன் என்பது என்ன அப்படின்னா நம்மளுடைய மனசு. அப்ப சந்திரனுடைய பலம் என்பது 8ஆம் பாவத்தை பொறுத்து அது மாறுகிறதுங்கும் போது அது ஒரு லக்னத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது, லக்னத்திற்கு சுயபலத்தை தடை செய்யக்கூடியது. அதனால என்ன ஆகும் அப்படின்னா இன்வால்மெண்ட்டு நம்ம பண்றதுல பவர் கம்மியா இருக்கும். அதாவது ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்றதுல அதிகமா பண்றதுக்கும் கம்மியா பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. கவன குறைவா செயல்பாடுகள் செய்யறதுல வித்தியாசம் இருக்கு. அந்த மாதிரி அந்த 8ஆம் பாவத்தை நம்ம பொருள் கொள்ளணும். இப்ப துலா லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரிஷப ராசியில சந்திரன் போகக்கூடிய 2.25 நாளும் 8ல இருக்கிறாருன்னு தான் அர்த்தம். சந்திரன் அந்த 2.25 நாள் நம்மளது மனசுக்கு சங்கடங்களை தரக்கூடிய நிலைப்பாடை வச்சிருக்காரு சந்திரன். ஆனால் அது ஒவ்வொருவருக்கும் அவங்கவங்க ஜாதகப்படி எந்த நட்சத்திரம் அன்னைக்கு நடக்குதோ அந்த நட்சத்திராதிபதியினுடைய சுபத்துவம் பாபத்துவத்தை பொறுத்து தான் பலன்கள் இருக்கு. ஆனாலும் கூட 8ல சந்திரன் என்பது புது காரியங்களுக்கோ அல்லது நமக்கு ஆதிக்கம் பெற்ற ஒரு பலன்களை பெறுவதற்கோ உசிதமான ஒரு பலம் பெற்ற ஒரு அமைப்பு கிடையாது. அதை நம்ம மனசுல வச்சுக்கணும். அதனால புகழ், கௌரவம், அரசு வழி ஆதாயம், பெரிய மனிதர்களுடைய துணை இதெல்லாமே இருக்கும்னு வச்சுக்கலாம். ஜனவரி 21 ஞாயிற்றுக்கிழமை அதே 8ஆம் வீட்டுல ரிஷபராசியில ரோகிணி நட்சத்திரத்துல சந்திரன் போறாரு. ரோகிணி என்பது சந்திரனுடைய நட்சத்திரம் தான். அப்ப சந்திரனுடைய ஆதிபத்திய வீடான கடகம் நம்ம லக்னத்துக்கு 10ஆம் வீடான தொழில் ஸ்தானமாகுது. அதனால நம்முடைய உழைப்புக்கும் நம்முடைய ஈடுபாட்டுக்கும் நம்முடைய அங்கீகாரத்திற்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த 10ஆம் இடத்துக்கு ஒரு பலம் சேர்க்குதுன்னு நம்ம வச்சுக்கணும். அதுக்கு அடுத்த நாள் ஜனவரி 22 மிருகஸ்ரீஷ நட்சத்திரம். அதுல 2 பாதம் ரிஷபத்துல இருக்கும், 2 பாதம் மிதுனத்துல இருக்கும். ரிஷபத்துல இந்த மிருகஸ்ரீஷ நட்சத்திரத்துல பகல் நேரத்துல போறதுனால நம்ம செவ்வாயை போல பலன் கொடுக்கும்னு எடுத்துக்கணும். இந்த செவ்வாய் கிரகம் பூராட நட்சத்திரத்துல இருக்காரு, அதாவது தனுசு ராசியில இருக்காரு. சுக்கரனுடைய நட்சத்திரம் அது. புதனும் அதே நட்சத்திரத்துல சேர்ந்து இருக்காரு. அப்ப ஒரு செவ்வாய் புதன் சேர்க்கையினுடைய பலன் என்ன பண்ணும் அப்படின்னா டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட, கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட, ஆவணங்கள் தொடர்புடைய ஒரு நவீன தொழில்நுட்பங்கள் சார்ந்த வேலைகளுக்கெல்லாம் அது சப்போர்ட் பண்ணும். அந்த வகையில் அது நன்மை செய்து
சுக்கிரனும் அதே தனுசு ராசியில் தான் இருக்காரு. அதனால நமக்கு இடமாற்றம், ஒரு பத்திரப்பதிவு, ஒரு பிரயாணம், ஒரு நபரை சந்திக்கிறது, இளைய சகோதரம், சகோதரி, இந்த வகையில எல்லாம் நன்மைகளை செய்யும். அதனால ஒரு 3ஆம் இடம் என்பது தைரியத்தை கொடுக்கக்கூடும். நமக்கு யாராவது ஒரு ஹெல்ப் கொடுக்கக்கூடியும், ஒரு லிங்கை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். ஒரு காரியம் செய்யறதுக்கு ஒரு தொடர்பு, அதற்குரிய நபர்களை தொடர்பு கொள்வதற்கு இது பயன்படும். அடுத்த நாள் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, திருவாதிரை நட்சத்திரம். இப்ப சந்திரன் வந்து ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு 8ஆம் வீட்டிலிருந்து 9ஆம் வீட்டுக்கு மாறி விடுகிறார். அப்ப பாக்கியஸ்தானத்துல சந்திரன் ராகுவை போல செயல்படுகிறார். அது வந்து நமக்கு இப்போ ஒரு 9ஆம் இடம் அப்படின்னாலே ஒரு நபரை போய் சந்திக்கிறது, ஆராய்ச்சி கல்வி படிக்கிறது, கோவில் சார்ந்த வேலைகள், குலதெய்வம், பூர்வீகம், தந்தை வர்க்கம், இது சார்ந்த வேலைகளுக்கெல்லாம் செய்யறது, பிற நபர்கள், நமக்கு பிடித்தமான நபர்களோடு பழக்க வழக்கத்துல நம்மளுக்கு அந்த நாளை மகிழ்ச்சியாக கொண்டாடுவது, இது போன்ற அமைப்புல இந்த 9ஆம் இடம் என்பது நமக்கு பல வேலைகளை செய்யும். அப்ப அந்த வகையில ராகுவை போல அது இயங்குறதுனால, ராகு வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு திங்கிங்கை கொடுக்கும். அவர் வந்து நம்மளுடைய வேலை வாய்ப்பு ஸ்தானத்துல 6ஆம் வீட்டுல இருக்கிறதுனால, ஒரு வேலை சார்ந்த புது நபர்கள் சந்திப்பெல்லாம் உருவாகும். அக்கவுண்ட்ஸ் சம்மந்தப்பட்டது, ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டது, அதே போல லாஜிஸ்டிக்ஸு, டிரான்ஸ்போர்ட்டு, இந்த வகையில எல்லாம் ஒரு மேன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக எடுத்துக்கலாம். 24 ஜனவரி புனர்பூச நட்சத்திரம், மிதுன ராசியில பாக்கியஸ்தானத்துல குருவுடைய நட்சத்திரம். இப்ப குரு பகவான் நமக்கு வந்து 7ஆம் வீட்டுல அஸ்வினி நட்சத்திரத்துல, கேது நட்சத்திரத்துல இருக்காரு. கேது நம்ம லக்னத்துக்கு 12ஆம் வீட்டுல இருக்காங்க. அப்ப இதுவும் வந்து 7ஆம் வீடுங்கிறது என்ன? ஒரு புதிய நபர்களை சந்திக்கிறது, திருமண காரியங்கள்ல ஈடுபடுறது, உயிர் பற்றான விஷயங்கள், பாசம், நேசம், உறவினர்கள், இது சார்ந்த ஈடுபாடுகள் எல்லாம் வெற்றி தர்றது, ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். நல்ல நாளாக அமையக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்தது ஜனவரி 25 பூசம் நட்சத்திரம். இப்ப வந்து 9ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் மிதுன ராசியிலிருந்து 10ஆம் இடமான கடகராசிக்கு வந்து விடுகிறார். இப்ப அங்க வந்து பூசம் என்பது சனியினுடைய நட்சத்திரம். சனி நமக்கு 5ஆம் இடத்துல கும்பத்துல இருக்கார். அப்ப இந்த உற்பத்தி, மிஷினரி, மேனுஃபேக்சரிங், ட்ரேடிங், இந்த விஷயத்துக்கு இன்னைக்கு சரி வராது. ஏதோ ஒரு முடக்கம் அல்லது அதுல வந்து ஒர்க் இல்லாம இருக்கிறது, அது வந்து ஐடியலா இருக்கிறதுங்கிற மாதிரி அது வேலை செய்யும். பட் அதே நேரத்துல மேன் பவர், கம்யூனிகேஷன், கமிஷன் வகையில வேலை செய்யறவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணும். கடைசி நாள் ஜனவரி 26 வெள்ளிக்கிழமை. இந்த நட்சத்திரம் வந்து ஆயில்ய நட்சத்திரம். அதே கடகராசியில காலையில 10:27க்கு புதனுடைய நட்சத்திரமாக தொடங்குகிறது. அப்ப புதன் நமக்கு தைரியஸ்தானத்துல 3ஆம் இடத்துல செவ்வாயோட சேர்ந்து சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு. சுக்கிரனும் இங்க இருக்காரு. கம்யூனிகேஷன், கமிஷன் வகை தொழில்கள், மீடியா, எழுத்து, ஒப்பந்தம், நம்ம ஒரு பப்ளிஷ் பண்றது, செய்தித்துறை, விளையாட்டு சார்ந்தது, கலைகள் சார்ந்தது, எல்லாத்துக்குமே நல்லது. ஸோ இந்த நாட்கள்ல வந்து உங்களுக்கு அந்த 8ல சந்திரன் இருக்கிற 2 நாள்ல மட்டும் நம்மளுடைய ஈடுபாட்டுல ஒரு சிரத்தை எடுத்துக்கணும். அதாவது கான்சன்ட்ரேஷன், வில் பவரை கவனக்குறைவு இல்லாம பார்த்துக்கிட்டாலே நல்லா இருக்கும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.